ஒரு சில பேர் பார்த்தோம்னா தெய்வ நிந்தனையையும் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த கிடைத்தற்கரிய அந்த மானுட பிறவியை பயன்படுத்தி கொள்ள தெரியாமல் மற்றவர்களை துன்புறுத்தி கொண்டிருப்பார்கள் தெரியுமா? மற்றவர்களை அதுபோல் துன்புறுத்தும் பொழுது அவர்களுக்கு என்ன மாதிரியான பிறவி கிடைக்கும்னு சொன்னா, அதாவது இழிபிறவின்னு சொல்றார். இழிபிறவின்னு சொன்னா மனித பிறவி என்பது கிடைக்காமல் ஏதோ ஒரு மிருகமாக பிறந்து சதா சர்வகாலமும் இந்த மனிதர்களால் அடிக்கப்பட்டு, இப்போ இந்த ஒரு சில இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த தெருநாயெல்லாம் சுற்றின்னு இருக்கும். அது கூட பார்த்தோம்னா அது அருவருப்பாக ஒரு சொருநாய் போல் சுற்றி கொண்டிருக்கும். அதனை பார்ப்பவர்கள் எல்லோருமே கல்லால் அடிப்பார்கள் தெரியுமா? அதுபோக அந்த நாயும் பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும். யார் நம்மளை அடிச்சிருவாளோ, இந்த பக்கம் போனால் இங்கே இவங்க அடிப்பாங்களோ, அந்த பக்கம் போனால் இன்னொரு நாய் வந்து நம்மளை கடிச்சிடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பயத்தோடே சுற்றி கொண்டிருக்கும் போருங்க. அந்த மாதிரி எப்பொழுதுமே ஒரு பயம், மனத்தெளிவின்மை, அதுபோக மற்றவர்களால் அடிபடுதல், இழிபடுதல், அவமானப்படுதல் போன்ற அந்த சம்பவங்களையும் சந்திப்பார்கள் அடுத்த பிறவியிலே.